வேதாகமத்திலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்பொழுது, அதாவது இரண்டாவது வருகை என்பது பொதுவான ஒரு வருகை, சபையானது ரகசிய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை வைத்து ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வருகைக்கு 4 விதமான அடையாளங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, உலகம் சார்ந்த அடையாளம். உலகத்துல என்ன நடக்கும்? யுத்தங்கள், கலகங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அடையாளம் சமுதாயம் சார்ந்த அடையாளம். மக்கள் எப்படி இருப்பார்கள்? தற்பிரியர்களாய், பணப்பிரியர்களாய், வீம்புக்காரர்களாய், அடங்காதவர்களாய், அன்பில்லாதவர்களாய், அப்படிப்பட்ட காரியங்கள் அடையாளமாய் சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இஸ்ரேல் தேசத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள், அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அவைகளில் இளம் கிளைகள் தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கும் பொழுது அவர் வாசல் அருகே. ஒருவேளை இது இரண்டாவது வருகை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 கிபி 70 1948 ஆண்டுகள், 48வது ஆண்டு வரைக்கும் அவர்கள் ஒரு தேசமாக கூடி வராமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்கள் ஒரு தேசமாக கூடி வந்திருக்கிறார்கள். பகிரங்க வருகைக்கு இது அடையாளம். பகிரங்க வருகைக்கு முன்பாக ரகசிய வருகை நடக்கும் என்பது வேதம் சொல்கிற சத்தியம். ஆக இது வெளியரங்கமான ஒரு வருகைக்கான அடையாளமாக இருந்தாலும், அதற்கு முன்பாக நடக்க போகிற வருகை சபைக்கான வருகைக்குரிய அடையாளமாகவும் நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். நான்காவதாக திருச்சபைக்குள்ளே நடக்கக்கூடிய அடையாளங்களை பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. விசுவாச துரோகம் முந்திட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கடந்து வருகிற தேவனுடைய ஜனங்களே, 4 விதமான அடையாளங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல என்ன சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, சமுதாயத்துல என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, இஸ்ரேல் தேசத்துல என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே போல சபைக்குள்ள என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.